இப்படி இருந்தோம், இங்கே வந்து இப்படிலாம் இட்டீங்களே, அவங்க தான் நின்றாங்க, அவங்க பேச்சை கேட்டாங்க. அப்போ இன்னொரு கூட வாசிக்கலாம் பாருங்க, என்னாகமம் 11:4. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? யாரு? பலவிதமான ஜாதி. அவங்க தான் என்ன பண்ணுங்க, இந்த மண்ணாவே சாப்பிட்றதுக்கு இங்கே வந்துக்கிறீங்க சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு அங்கே கறி சாப்பிட்டோம், அதை சாப்பிட்டு இதை சாப்பிட்டு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இவங்க பண்ணுற ஒரு டார்ச்சர் தான் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய பின்மாற்றத்துக்கு காரணமானது. அப்போ இன்னொரு கூட வாசி, 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 17-18. 1 நாளாகமம் 17 4வது அதிகாரம் 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 17-18. எஸ்ராவின் குமாரர் எத்தேர், மேரேத், எப்பேர், யாலோன், மேரேத்தின் பெண்ஜாதி மிரியாமையும் சம்மாயையும் எஸ்தெமெவோ ஊருக்கு மூப்பனான இஸ்பாவையும் பெற்றாள். அவன் பெண்ஜாதியாகிய யகுதியால் கேதோரின் தகப்பனாகிய ஆமாம் 17. எஸ்ராவின் குமாரர் ஏத்தேர், மேரேத் என்பவர், யாலோன், மரேத்தின் பெண்ஜாதி மிரியாமையும் சம்மாயையும் எஸ்தெமோவனையும் ஊருக்கு முன்பாக இஸ்பாவையும் பெற்றார். இது இந்த வார்த்தை பற்றி அந்நிய பாஷை மாதிரி இருக்கு, குழப்பமாக படுகிறது இல்லையா? பாருங்க, இவங்க யாருன்னாக்கா இந்த மேரேத்து பேரனுடைய மகள் என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ அந்த கூட வந்தாங்க இல்லையா, அவங்களுடைய மகனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ கணவன் இஸ்ரேலர் இருந்தாக்கா மனைவி அப்படி இருக்கும்போது அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன்னா அப்போ அவங்க கூட வந்துட்டா எந்த மாதிரி இப்படி இருக்கிறிய இல்லையா சொல்லுவாங்க இல்லையா, உன்னை நான் வந்து கட்டின்னு வந்தேன் பாரு, வீட்லேயே நல்லா அங்கே நல்லா இருந்த உன்னை கட்டின்னு வந்துட்டு நான் இங்கே பாடுற இந்த மண்ணா இது யாருப்பா சாப்பிடுவாங்க, எங்கள் ஊரில் நல்லா இருந்துச்சு அப்படியே இருந்துச்சு, உங்களை நம்பி வந்த மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இப்படியாக என்ன பண்ணாங்க அந்த ஜனங்க, ஒரே டார்ச்சர் கொடுத்துறாங்க இஸ்ரேல் ஜனங்க. அப்படிதான் இன்னைக்கு நம்ம கூட எப்படி இருக்கிறோம், நம்ம இன்னைக்கு சபைக்கு போகிறோம், பழ செடியெல்லாம் கேட்டு என்ன பண்ணுறோம், மற்றவங்களுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், ஞான செடி வைக்கிறோம். ஆனால் சபைக்குள்ளே வந்துட்டு அவங்க அப்படியே இருக்கிறாங்க, என்ன பண்ண அந்த சபையில இருந்த நல்லா இருந்தேன், நீ இந்த சபை கூட்டு இப்படி கொண்டு வந்துட்டே. இன்னைக்கு அப்படிதாங்க நம்மளுடைய பின்மாற்றங்கள்லாம் கலந்துட்டு இருக்கு. அங்கே நல்லா இருந்தோமே அந்த சபையில், ஆனால் உன்னுடைய வார்த்தை கேட்டு உன்னுடைய இதை கேட்டு நான் பண்ண இன்னைக்கு அப்படி தான் ஆகிட்டு இருக்கு. மனைவி ஒருத்தவங்க ரட்சிக்கப்பட்டு நல்லா இருந்தாக்கா கணவனை கொண்டு வரல, அப்போ கணவன் ஒரு பக்கம் இழுக்கிறது, மனைவி ஒரு பக்கம் இது பண்ணி இப்படியே என்ன பண்ணுறாங்க, பிரச்சனைகள், போராட்டங்கள். அப்போ இதுக்காக நம்மளுக்கு காரணம் என்னன்னாக்கா, அந்நிய ஜனங்க நம்ம கூட நம்ம இருக்கிறதுனால கொண்டு போகிறதுனால அவங்களுடைய என்ன பண்ணுங்க, முழுமையான ஒப்பு கொடுத்தல் கிடையாது. மனசார தேவனுக்காக வாழணும் என்ற ஒப்பு கொடுத்தல், ஏதோ வரணுன்றதுக்கோசரம் வர்றாங்க. அப்படி என்ன பண்ணுறாங்க வர்றதுனால மற்றவர்களுடைய பின்மாற்றத்துக்கான காரணத்தை கொண்டு வரும். நீ நிறைய பேர் சபைக்கு எதுக்காக வரணும்னு கூட தெரிய மாட்டேங்குது, ஏதோ பேருக்காக வரணும், யாராவது சொல்லுவாங்க சகோதர சகோதரிகள் என்றதுக்காகத்தான் இன்னைக்கு அநேக சபைக்கு வர்றாங்க, கடமைக்காக தான் வராங்க, முழுதல் ஒப்பு கொடுத்தல் படி வரல. உண்மையாகவே நான் இந்த உலகத்துக்கு நான் மறித்து இந்த உலக காரியத்துக்கு எல்லாவற்றையும் நான் வெறுத்து நான் என் தேவனுக்காக நான் வாழணுன்ற அந்த வைராக்கியத்தோடு யாருமே இன்னைக்கு முழுமையாக வர்றது கிடையாது. அதுதான் பின்மாற்றங்கள் நீங்கள் நடந்து கொண்டு உண்மையாக ஒப்பு கொடுத்தல், உண்மையான ஒப்பு கொடுத்து நமக்குள்ள என்ன பண்ண வரணும். ஏதோ பேருக்காக எல்லாரும் கிறிஸ்தவ வாழ்கிறாங்க, நம்மளும் கிறிஸ்தவ போகலான்றதுக்கோசரம் வரக்கூடாது. நம்ம ஒப்பு கொடுத்தபடி வாழணும். அன்றைக்கி என்ன உடன்படிக்கை செஞ்சோம், அந்த உடன்படிக்கை எல்லாமே நம்ம இன்றைக்கி தான் மீறி வாழ்ந்துட்டு இருக்கோம். உலகத்துக்கு இன்னும் மறிக்கலை, ஒத்த வேஷம் தரித்துக்கிட்டு இருக்கோம், பேரு கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு. அப்போ நம்முடைய அழைப்பு இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், டோட்டலாகவே மறந்துட்டு இருக்கோம். நம்முடைய திசையெல்லாம் மாற்றிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம போகக்கூடிய இலக்கு என்ன,
இயேசுவின் சாயலை நம்ம என்ன பண்ணுங்க, இன்னும் தரித்து கொள்ளல. எப்பதான் தரித்து கொள்றது? கடைசி காலம் சொல்லி நம்ம சபையில் கூட கன்வென்ஷன் என்ன பண்ணுங்க, முடிவு காலத்தை பற்றி நம்ம என்ன பண்ணுங்க, அவ்வளோ அழகாக தியானிச்சோம். அப்போ இந்த முடிவு காலம் வந்துட்டு நெருங்கிட்டு தானே இருக்குது. அப்போ அதுக்காக முயற்சி நம்ம என்ன பண்ண முடியல, இன்னும் செய்யல, அதுக்காக இன்னும் தயார்படுத்தல. நம்ம இன்னும் எப்போதான் நம்ம தயார்படுத்த, நம்மளை ஒப்பு கொடுத்தல என்ன? இன்னைக்கு எதுக்காக ஞானஸ்நானம் எடுக்கணும் கூட தெரியாது, கீழ்ப்படுதலே கிடையாது. ஆனால் ஞானஸ்நானம் எடுக்குன்னு சொல்லிட்டு வர்றாங்க. சும்மா பேருக்கா? தேவனை அவமதிக்கிறதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ண நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி யாரையும் கன்வின்ஸ் பண்ணி வற்புறுத்தியோ அப்படி எடுக்கக்கூடாது. சத்தியத்தை சத்தியமாக க்ளீனாக சொல்லி அவன் புரிய வச்சு என்ன பண்ணணும், இதுதான் சத்தியம், இதுக்கு சம்பந்தமான, இதுக்காக நீ வாழ்வியா, வைராக்கியத்தோடு இருப்பியா, இல்லை பின்வாங்கி போயிடுவியா? கிறிஸ்துக்குள்ளே வந்தால் பாடுகள் உண்டு, உபத்திரம் உண்டு, கஷ்டம் உண்டு, நோவு உண்டு, எல்லாமே இருக்கும். இதெல்லாம் தான், இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. சந்தோஷமாலாம் இருக்க முடியாது. அனுதின பாடுகள் கிறிஸ்துவ வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம சகிச்சு, இதெல்லாம் நம்ம நிலைத்திருந்தால் தான் நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய அந்த பரிசை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். சவாத வரம் யாருக்கு வேணும்? நமக்கு தான் அவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். அதை நம்ம பெற்றுக்கொள்ளனாக்கா நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை, நம்முடைய பின்மாற்றம் நம்ம என்ன பண்ணுறோம், அடையக்கூடாது. என்னதான் வந்தாலும், எதுதான் இழந்து போனாலும் நம்ம ஒப்பு கொடுத்தபடி என்ன பண்ணாங்க, வாழ்ந்து காமிக்கணும். இதுதாங்க கிறிஸ்துவ. இயேசு வாழ்ந்தார். இன்னைக்கு பிதாவின் வலது பாகிஸ்தான் எப்படி அழகாக காட்டுறார். அப்படி நம்ம அவருடைய பக்கத்தை நம்ம அமரனாக்கா நம்மளுடைய தீர்மானம், நம்ம எப்படி உடன்படிக்கை பண்ணணும், அந்த உடன்படிக்கை நம்ம என்ன பண்ண நிறைவேற்றணும். அதனால நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பின்மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி போய் கொண்டு இருந்தா, இப்போ இன்னைக்கு தேவன் நம்ம என்ன பார்த்து என்ன பண்ணுறாரு, உங்களுடைய எல்லா வாழ்க்கையும் விட்டுட்டு என்கிட்ட வாங்குன்ற. எரேமியா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். எரேமியா 4:1. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றார், அந்த வாழ்க்கை என்ன பண்ணுறேன், உனக்கு திரும்புறதுக்கு மனதாக இருந்தால் இப்போவே திரும்பிடு, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி நீ திரும்பின பட்சத்தில் என்ன பண்ணுனாக்கா, அடுத்த வசனம் வாசிக்கிட்டார். அது உண்மை இருக்கு. 2வது படிங்க. நீ உன் அருவருப்பர்களை என் பார்வை நின்று அகற்றாவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். ஆமாங்க. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதா